சொர்க்கம் எது யாருக்கு கிடைக்கும், எவ்வளோ ஈஸியாக கிடைக்குங்கிறது வந்து நல்லா சொல்கிறான், பிடிச்சி உழுக்குவோம். பக்கரால சொல்கிறான், ஒவ்வொரு ஈமான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா சும்மா 23வது அத்தியாயத்தில் அல்ல சொல்கிறான், மூமின்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவார்களா? அதே பஹரால் அல்லா சொல்றான், உங்களுக்கு முன் சென்றோருக்கு சோதிக்கப்படாமல் சோதித்த போல உங்களை சோதிக்க விடாமல் விட்டுருவானா? முன்னோர்களுக்கு அகல் பொருளை எவ்வளவு நெருக்கடி எல்லாம் கொடுத்தான், அதே நெருக்கடி உனக்கு வராதா? வாழ்க்கையில இழப்புகள் தொடர்ந்து வரும். இஸ்லாத்தை வந்து நம்ம கரெக்டா செக் பண்றது இல்லை. செக் பண்ணாலே பிரச்சனைன்னு எதுக்குங்க செக் பண்ணிட்டு அது எது ஹராமும் எது ஹராமும் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ வந்தோமா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு கட்டு ஒரு முசல்லா அளவுக்கு அந்த 1800 2800 கட்டி கொடுத்துட்டோம்னா சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மாளிகை வந்து எழுப்பப்படும். போய் பாருங்க, சொர்க்கத்தில் எழுப்பப்படுதா நரகத்தில் எழுப்பப்படுதான்ட்டு. நரகத்திலையும் மாளிகை இருக்கு, அல்ல சொல்றான், குரான்லேயே இருக்கு. நரகத்தில் மாளிகைகள் போல் தீர்ப்பந்தங்கள் வந்து மேலே மேலே உழுவும். ஏற்கனவே நெருப்பு எழிஞ்சிட்டு இருக்கும், அது இல்லாமல் பெரிய பெரிய நெருப்பு வந்து அது வந்து அப்படியே உளுந்துட்டே இருக்கும். யாருக்காவது நரகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா இந்த வால்கானோ அந்த 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 என்னது எரிமலை குழம்புகளை வந்து கொஞ்சம் பாருங்க, ட்ரையல் கொஞ்சம் பார்க்கறதுனாண்டா அதை போய் பாருங்க.